ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளாக வீடியோ போடல. நான் கடந்த ஜூலை 12 எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் எழுத போயிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நானும் எழுத போயிருந்தேன். எனக்கு வந்து சென்டர் பக்கம்தான், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் சென்டர். ஸோ எழுத போனதுக்கப்புறமா 8:30க்கெலாம் சென்டர் போயிட்டோம். ஸோ 9 o'clock போல் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. 9:30 அந்த மாதிரி டைமில் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. ஸோ கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறமா இந்த தமிழ் கொஷின்லாம் நிறைய கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரில. பார்ட் ஏயை பொறுத்தளவில் தமிழ் எலிஜிபிலிட்டி தான், ஒரு 100 கொஷின் தமிழ்ல இருந்து கேட்பாங்க. பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி, இதெல்லாம் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 200 கொஷின்ஸ், 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ பார்ட் ஏ தமிழ் கொஷின்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து உண்மையிலே சிலபஸ்க்குள்ளே தான் இருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே தான் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். பார்ட் பி வந்து நிறைய இந்த கூற்று காரணம் அந்த கொஷின்ஸ் தான் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஆப்டிடியூட்லாம் ஓரளவு ஈஸியாகவே இருந்துச்சு, ஆனால் வந்து போதுமான டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த ஆப்டிடியூட்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான டைமிங்கே சுத்தமாக கிடைக்கல. கடைசி கொஞ்ச நேரம் டைம் இருக்குது, பட் நான் நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் சஃபிஷியண்டான டைம் இல்லை எனக்கு. அது மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து டைம் வேணும், கொஞ்சமாவது நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்குன்னு டைம் வேணும். ஒரு 180 மினிட்ஸ் தான், 3 ஹவர்ஸ்னால் 180 மினிட்ஸ், ஒரு 200 கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறோம். தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலாவது நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணியிருக்கலாம். தமிழே ரொம்ப என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், குரூப் 4 எக்ஸாம் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.